ஸோ காய்ஸ் சொல்கிறதுக்கே ரொம்ப வெட்கமாக இருக்குது. என்னென்னா என்னோட 30 இயர்ஸ் ஆஃப் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே ஏரியா பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்க்குலாம் போவேன். ஆனால் என்ன பண்ணுவேன்னா நின்று வேடிக்கை பார்த்து கை தட்டிட்டு வந்துடுவேன். எந்த காம்படிஷன்லையுமே கலந்துக்கிட்டது கிடையாது. அதுக்கான தன்னம்பிக்கையும் எனக்கு கிடையாது. எங்கே தோற்றுருவோமோ, இந்த பொண்ணு பாரு போச்சு ஃபஸ்ட்டு தோற்றுட்டு வருது பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்ற ஒரு கூச்சத்துலேயே எந்த காம்படிஷன்லையும் கலந்துக்க மாட்டேன். பட் இந்த தடவை என் அண்ணன் பசங்களுக்காக அங்கே கூட போயிருந்தேன். ஆனால் எல்லோரும் கலந்துக்கிறத பார்த்துட்டு முக்கியமாக இந்த பாட்டி இவங்க எல்லா காம்படிஷன்லையும் கலந்துக்கிட்டாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், எதில் கலந்துக்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நம்மளால் இந்த வெயிட்டை வச்சுட்டு நடக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது. வேக வேகமாக பாட்டில் ஃபில் பண்ணுறது, லெமன் அந்த ஸ்பூன்லாம் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பே ஸ்லோ சைக்கிள் ரேஸு அப்படின்னு சொன்னாங்க. ஆஹா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குதே இது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம உட்காந்து தத்தி தத்தி போகிறது தான். நம்ம ஏறி உட்காந்தோடனே சைக்கிள் கொஞ்சம் தடுமாற தான் செய்யும். அது அப்படியே மெதுவாக தான் போகும். ஸோ நம்ம அழுத்தி வேகமாக ஓட்டணும்னு தான் கஷ்டம். ஈஸியாக தத்தி தத்தி போகிறது தானேன்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து தத்தி தத்தி போனேன். நான் நம்பவே இல்லை, நினச்சி பார்க்கவே இல்லை. நான் 3rd ப்ரைஸ் வந்துட்டேன். ஏன்னா நான் வெளியே ஜாலியாக பேசுகிற பொண்ணா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே எப்போதுமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்னென்னா நம்ம கலந்துக்கிட்டு தோத்துட்டா தான் அசிங்கம், கலந்துக்காமல் வெளியே நின்று கை தட்டிட்டு தான் கெத்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக. இந்த தடவை நான் தோத்தாலும் பரவாயில்லன்னு நினச்சி தான் நான் கலந்துக்கிட்டேன். ஆஃப்டர் எக்ஸ்போசிங் மை செல்ஃப் ஆன் இன்ஸ்டாகிராம் ஒன்லி எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு காம்படிஷனில் கலந்து ப்ரைஸ் வாங்கியிருப்பேனான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்ஸ்டாகிராமில் யாரோ பார்க்குறாங்க, அவங்க முன்னாடிலாம் நான் கிரிஞ்சாக சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் என் ஏரியாவில் நான் கிரிஞ்ச் பண்ணுறதுல என்ன அசிங்கம், அதுக்கு தான் ரொம்ப தைரியம் வேணும். அதனால தான் கலந்துக்கிட்டேன். ஆனால் இப்போ நான் தோக்கணும் ஜெயிக்கணும் எதுவுமே நினைக்கல. நான் போய் அங்கே நிற்கணும், நான் எல்லாத்து முன்னாடியும் சைக்கிள் ஓட்டி ஹியூமிலியேட் ஆனாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் பண்ணேன். எப்படியோ 3rd ப்ரைஸ் கிடச்சிருச்சு. ப்ரைஸே கிடைக்காட்டி கூட நான் பார்ட்டிசிபேட் பண்ணதை நான் வீடியோவாக போட்டிருந்திருப்பேன். பிகாஸ் அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்.